நீங்கள் வேலை பார்க்குற ஃபீல்டில் உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்குது. அதில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் நீங்கள் எடுப்பீங்க. பட் அதே நேரத்தில் நீங்கள் இருக்கிற அதே ஃபீல்டில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாறணும்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அதில் எக்ஸ்பர்ட் லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு மோர் தென் டேலண்ட், திறமைகளை தாண்டி எனக்கு என்னவோ மைண்ட் லெவலில் எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கோம், மைண்ட் செட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அதெல்லாமே டிபெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அந்த எக்ஸ்பர்ட் லெவலில் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்டை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம், அதை தான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மைண்ட் செட் வந்து நோயிங் டு லேர்னிங். சரி, நம்மளும் இந்த விஷயம்லாம் கற்றுக்கிட்டோம், நம்மளும் வேலை பார்க்குறோம், ஓகே, அப்படியே சர்வைவ் ஆகிறோம், அப்படியே போயிட்டுருக்கு நம்மளோட கரியர் அப்படின்னு இருக்கிறவங்க விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு இருப்பாங்க. பட் அந்த ஃபீல்டில் நெக்ஸ்ட் லெவல்ஸை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதுலேயே டாப்பாக வரணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களோட சாட்டிஸ்ஃபைடாக இருக்கவே மாட்டாங்க. எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நான் சொல்லலை, பட் அவங்களுக்கு எதெல்லாம் தெரியாதுன்றதும் அவங்களுக்கு தெளிவாக புரியும். அண்ட் அதை எப்படி அப்டேட் பண்ணிக்கணுன்றதுல ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அதாவது தொடர்ந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றதுல ரொம்ப கிரிட்டிக்கலாக இருப்பாங்க. ஸோ நோயிங்கை தாண்டி லேர்னிங்கில் ஃபோக்கஸ் பண்ணணும். ரெண்டாவது பாயிண்ட் வந்து கம்ஃபர்ட் டு சேலஞ்ச். கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எங்கேயுமே எதுவுமே பாதிக்காத அளவுக்கு, கஷ்டப்படாத அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த சர்வைவ் தான் பண்ண முடியுமே தவிர அதில் ஒரு டாப் பிளேயராக நம்ம வரவே முடியாது. ஸோ கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி வெளியே வந்து எதெல்லாம் சேலஞ்சிங்காக இருக்கோ, எதெல்லாம் உங்களை வந்து கொஞ்சம் அந்த கஷ்டத்துக்குள்ளே கொண்டு வருதோ அது எல்லாத்தையுமே எம்ப்ரேஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிக்கும் பொழுது தான் உங்களோட பொட்டென்ஷியலே உங்களுக்கு தெரியும். ஸோ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு சேலஞ்சஸை எடுத்துக்க பாருங்கள், சேலஞ்சஸை ஃபியூயலாக யூஸ் பண்ணுங்கள். நம்பர் 3, இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பாயிண்ட் தான். எந்த ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் அவங்களுமே ஒரு காலத்தில் பிகினராக தான் இருந்திருப்பாங்க. அப்படி பிகினராக இருந்து இன்றைக்கி எக்ஸ்பர்ட் லெவலுக்கு போயிருக்காங்கன்னா அதில் அவங்களோட முயற்சி மட்டும் இன்வால்வ்டாக இல்லை, அதை தாண்டி அவங்களுக்கு முயற்சி செய்கிறதுல எந்த ஈகோவும் பார்க்க மாட்டாங்க. அதாவது எத்தனை முறை தோற்றோம், எப்படி தோற்றோம், ஸோ அந்த தோல்வியை வந்து ஈகோ இல்லாமல் அவங்க எம்ப்ரேஸ் பண்ணிக்கிட்டாங்க. தோல்விகள்லேருந்து அவங்க நிறைய கற்றுக்கிட்டாங்க. ஸோ இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஈகோவை ஒதுக்கி வைக்கணும். நம்ம ஒரு ஃபீல்டில் இருக்கோம், இதில் நம்ம ரொம்ப காலம் நம்ம சர்வைவ் ஆகணும், அதை தாண்டி ஒரு டாப் பிளேயராக வரணும் அப்படின்னா எத்தனை முறை நம்ம வந்து முயற்சி செய்கிறோம், ஆர் எத்தனை முறை வந்து நம்ம தோல்வி அடைகிறோம், இந்த கணக்கெல்லாம் இல்லாமல் ஈகோவெல்லாம் தள்ளி வச்சுட்டு முழு முயற்சியோட, முழு அர்ப்பணிப்போட உங்களால் வேலை பார்க்க முடியும்னா நிச்சயமாக இந்த கேமில் லாங் ஸ்டாண்டிங்காக நம்மளும் இருக்க முடியும். அடுத்த மைண்ட் செட் ஷிஃப்ட், ஃபிக்ஸ்ட் டு க்ரோத். எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா வேலைக்கே ஆகாது. நம்மளுக்கு க்ரோத் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். இது ரெண்டுத்துக்கும் ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் தான். இப்போது ஒரு விஷயம் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, உங்களுக்கு அது சரியாக அமையலை அப்படின்னா ஓகே, எனக்கு இது வரலன்னு ஒரேடியாக க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஃபிக்ஸ்டு மைண்ட் செட். பட் அதே இது எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க க்ரோத் மைண்ட் செட்டை ரொம்ப ஈஸியாக அடாப்ட் பண்ணிப்பாங்க. அவங்க எவ்வளோ முயற்சிகள் எடுத்தாலும் அது அவங்க போடுற உழைப்பு அண்ட் அதுக்கு எடுக்கிற நேரம், எஃபர்ட் அண்ட் டைமோட ஈக்குவேட் பண்ணுவாங்க. எவ்வளோ தூரம் நான் அந்த உழைப்பு போடுறேன், எவ்வளோ நேரம் நான் வந்து எனக்கான அந்த உழைப்பை நான் வந்து அர்ப்பணிப்போடு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி அவங்க யோசிக்கும் பொழுது அவங்க அந்த க்ரோத் மைண்ட் செட்டை ஈஸியாக எம்ப்ரேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்களுமே எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஒரு டாப் பிளேயராக இருக்கணும்னா ரிலன்ட்லெஸ் எஃபர்ட், கரேஜ் அண்ட் அந்த பேஷன்ஸ், இது எல்லாமே கப்புள் பண்ணிங்கன்னா அந்த க்ரோத் மைண்ட் செட்டை உங்களாலையும் அடாப்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் தான். எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க நிச்சயமாக இது செய்வாங்க, நம்ம அதை பெருசாக நோட் பண்ண மாட்டோம். நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ஃபீல்டில் டாப் பிளேயராக வரணும், எக்ஸ்பர்ட்டாக ஆகணும்னு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா ரொம்ப போரிங்கான விஷயங்களும் ரொம்ப டல்லான விஷயங்களை திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இங்கே நான் போரிங்னு சொல்கிறது நம்மளோட வேலையை தான் நான் குறிக்கிறேன். நம்ம ஸ்டார்டிங்கில் நம்மளும் எல்லா முயற்சியும் போடுவோம், இன்ட்ரெஸ்ட்டோடு போடுவோம். பட் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்மளுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வராமல் இருக்கும் பொழுது கொஞ்சம் டல் ஆகிடும். அண்ட் திரும்ப அதே எஃபர்ட்ஸை போடுறதுக்கு நம்மளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது, சரி விட்டுறலாம் அப்படின்னு கூட வரும். அந்த ஸ்டேஜில் தான் நிறைய பேர் கிவ் அப் பண்ணிடுறாங்க. பட் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க நிச்சயமாக அந்த கிவ் அப்
ஸ்டேஜஸை க்ராஸ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ போரிங்காக இருந்தாலும் எவ்வளோ டல்லாக இருந்தாலும் அந்த ஒர்க் அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை ரிசல்ட்ஸோட அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் தொடர் முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க அதே அர்ப்பணிப்போட. அதனால ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்களுக்கு அவங்க போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாத்துக்கான ரிசல்ட்ஸ் வந்துடுது. ஸோ நீங்களும் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த டல், அந்த ரெப்பிட்டேட்டிவ் ஒர்க், ஒரே காரியங்களை திரும்ப திரும்ப செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு ரெஜிம்குள்ளே நீங்கள் போயே ஆகணும். பி செலக்டிவ்லி இக்னோரண்ட். செலக்டிவ்லி இக்னோரண்ட்டுன்னு நான் சொல்லும் பொழுது நம்ம ஒரு ஆம்பிஷன் செட் பண்ணியிருக்கோம், ஒரு டார்கெட் இருக்குது, அதை நோக்கி என்னோடய பயணம் இருக்கும் பொழுது எல்லா இடத்துலையும் நான் இருக்கணும், ஆர் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஆர் ரிலேட்டிவ்ஸ் கூட, ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எல்லாமே எல்லாருக்கும் இருக்கணும் தான். பட் அதில் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். அதை தாண்டி நம்மளோட கோல்ஸ் என்ன, நம்மளோட டார்கெட் என்ன, நம்ம அதை அச்சீவ் பண்ணணும்னா எந்த அளவுக்கு நான் அதில் முயற்சி கொடுக்கணுன்றது உங்களுக்கு தெரியணும். இது மற்றவங்க சொல்லி நம்ம செய்யும் பொழுது அதில் அவ்வளோ எஃபெக்டிவ்னஸ் இருக்காது. ஸோ எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும் எதெல்லாம் அவங்க எடுத்துக்கணும், எதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும்னு. ஸோ எங்கெல்லாம் வந்து டாக்ஸிக்காக இருக்குது அவாய்ட் பண்ணிடுங்க, எதெல்லாம் உங்களோட நேரத்தை வந்து எடுத்துருது அவாய்ட் பண்ணிடுங்க, எதெல்லாம் உங்களோட கவனத்தை வந்து திசை திருப்புது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தால் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணும் பொழுது உங்களோட ஃபோக்கஸ் உங்கள் வேலையில் மட்டுமே இருக்கும். நீங்களும் சீக்கிரமே அந்த எக்ஸ்பர்ட் லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக நான் சொல்லணும்னு நினைக்கிறது கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒருத்தங்க முயற்சி பண்ணும் பொழுது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே அவங்கள தேடி வரும்னு நம்ம சொல்ல முடியாது. எப்போமாவது வந்தால் ஓகே, பட் அதை தாண்டி எக்ஸ்பர்ட்டாக ஆகணும், அதுலேயே ஒரு டாப் பிளேயராக மாறணும், நான் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் முன்னேறணும்னு நினைக்கும் பொழுது நம்ம தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்கணும், நம்ம தான் நமக்கான பிளாட்ஃபார்மை உருவாக்கணும். ஸோ உங்களோட ஃபீல்டில் புது புது ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிவிட்டு அதில் நெக்ஸ்ட் லெவல் நம்ம எப்படி ரீச் பண்ணலான்னு பார்த்துட்டு அதுலேயே டாப் பிளேயர்ஸாக இருக்கிறவங்க கிட்ட அட்வைஸ் கேட்டு ஓகே நம்ம எப்படியெல்லாம் நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணலான்னு அவங்களோட அட்வைஸையும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கான பிளாட்ஃபார்ம்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். அந்த நேரத்தில் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, நான் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணால் இது கரெக்டாக இருக்குமா, ஒருவேளை மற்றவங்க தப்பாக நினச்சிட்டா, ஒருவேளை நான் இதில் தோற்று போயிட்டா, இந்த மாதிரி மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸை எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கான வாய்ப்புகளை க்ரியேட் பண்ணுற பிளாட்ஃபார்ம்ஸை பூஸ்ட் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கான மேடையும் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே மென்டலி நம்மளோட கேமை ஒரு லெவல் அப் பண்ணுறதுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் லைஃப்பில் இது எல்லாத்தையுமே அடாப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்துக்கிட்ட ஃபீல்டில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. Bye.